எல்லாருக்கும் வணக்கம். நெட்வெப் டெக்னாலஜிஸ் தொடர்ந்து மேல போயிட்டுருக்கு. கடந்த 1 வருஷமா இந்த ஸ்டாக்க பத்தி நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நெட்வெப் டெக்னாலஜிஸ்ல நான் ஏன் தொடர்ந்து முதலீடு செய்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவு. இத பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரிக்வயர்மென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங். அதாவது சூப்பர் கம்ப்யூட்டிங் திறனுள்ள கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தேவை. அதே மாதிரி கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ன்னு சொல்லுவாங்க ஜிபியு. அதே மாரி பெரிய சர்வர்கள். இது எல்லாமே மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அத மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குற மிகப்பெரிய நிறுவனம் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். அதுலயும் NVIDIA மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உலகத்திலே வந்து இந்த சிப் மேக்கிங், அப்புறம் முக்கியமா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், ஏஐக்கு தேவையான மத்த தொழில்நுட்பம்லாம் அதிகமா பண்ணி தர NVIDIAவே நெட்வெப் டெக்னாலஜிக்கு கஸ்டமர். 2வது முக்கியமான ரீசன் மேக் இன் இண்டியா. மேட் இன் இண்டியாவ பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எந்த கம்பெனி, எந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்குலாம் கிடைக்குதோ, அந்த நிறுவனங்களுக்கு நிறைய சிறப்பு சலுகைகள் இருக்கு. அது நெட்வெப்க்கும் கிடைக்கும். 3வது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்ல வலுவான வளர்ச்சி வேகம். தொடர்ந்து ஒரு பெரிய குரோத் ஸ்டாக்காவே இருக்கு. இந்த குரோத் ஸ்டாக் முக்கியமா டேட்டா சென்டர், HPC அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் தேவைக்கு எல்லாமே சூப்பரா குடுக்கறதால, இது தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கும்போது ரூ. 5,000 இருக்கேன்னு தோணும். பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல 10,000 போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொல்றதோட மகிமை. 2030க்குள்ள ஐடி துறைய தூக்கி சாப்பிட்டு, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு தனியா துறையாவே மாறி, ரெண்ட ரெ கிட்டத்தட்ட 250லேருந்து $300 பில்லியன் வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய செக்டாரா மாறிடும். அதுக்கு தேவையான எல்லாமே குடுக்குற நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் தான் என்னுடைய ஃபேவரைட். இந்த ஏஐ டேட்டா சென்டர் பொறுத்தவரைக்கும். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோலாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா, பயங்கர காஸ்ட்லியா காமிக்குது. அதே மாரி பெக் ரேஷியோ 2க்கு மேல இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது காஸ்ட்லி மாரி தான் தோணும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த மாரி ஸ்டாக்ஸ், இது வந்து ஸ்லோலி கொஞ்சம் மோட் மாரி ஆனதுக்கப்புறம், இந்த ரேஷியோ, பெக் ரேஷியோ இதெல்லாம் எதுவுமே எடுபடாது. தொடர்ந்து மேல போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 2000க்கும் கீழ இருக்கும்போது தான் நான்லாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100, 150% வரைக்கும் மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 3000க்கு கீழ போய் கொஞ்ச நாட்கள்லயே, அதாவது ஒரு 2, 3 மாசங்களிலே ரொம்ப ஃபாஸ்ட்டா 5000த்த டச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து 5200, 5300, 6000ங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டா டச் பண்ணும். அதனால தான் இதோட நம்பர்ஸ விட ஃபண்டமெண்டல்ஸ் தான் நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றேன். 2023 தான் நெட்வெப் நம்ம மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேல போச்சு. 2025ல தான் கொஞ்சம் தொய்வடைஞ்சு, அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா நல்லா வால்யூம் பிக்கப் ஆகி மேல போயிட்டுருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஆல்ரெடி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக். ஏஐயோட ஹார்ட்வேர் டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். நான் முன்னாடியே சொன்ன மாரி 2030 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கிட்டா கூட, இது நிச்சயமா ஒரு பெரிய மல்டி பேக்கர் ஸ்டாக்கா இருக்கக்கூடும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. நான் ஏன் தொடர்ந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மத்தபடி இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ உங்க ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் டெசிஷன் எடுங்க. தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி.